நேசமணி அன்றைக்கு உனக்கு ராசாத்தியோட சொல்லி தந்துறார்கள், இன்றைக்கு உனக்கு வெகனாரோடி சொல்லி தரேன். இந்த முதல்ல இந்த செயினை கழட்டுவோம்டா, பாவம் பொடியன் இந்த கழட்டு. கருப்பண்டியே வாசமுள்ள ரோசாவா காக்கா போகுது, வேன் போகுது, இந்த ஐயா போறார். உனக்கு நான் சின்ன பிள்ளை மாதிரி காட்டுறேன் பாரு, மெமரிஸுக்கு அவனவன் மெமரிஸுக்கு என்னென்ன வீடியோ எல்லாம் இப்ப ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறான். நேசமணி என்னடா செல்லம் இல்ல இப்படி எல்லாம் கேட்காதீங்க, ஒரு மாதிரி இருக்கு. அந்த பக்கத்தோட கருப்பு நான் செட் பண்ண யோசிக்காத. சாப்பிட்டு பாரு, சாப்பிட்டு பாரு. ஜாதி மத வேதம் கலந்ததானா காதல், அது சரி, அது நல்ல விஷயம். நேற்று ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது மக்களே. அந்த இந்த கச்சான்னோட தான் அது இந்த ஹிஸ்டரி தெரியுது. சரியா எனக்கு வந்து வேதனை அளிச்ச ஒரு விஷயம் உண்டு. என்னன்னு சொல்றது, என்ன சாப்பிடுவோம், என்ன சாப்பிடுவோம்? நேசமணி நீ சொல்லு. நேசமணி உனக்கு என்னடா வேணும்? அந்த நேரங்கள்ல எல்லாம் வந்து நான் உணராத ஒரு விஷயம் ஒரு ஆக்கள் சொல்லிக்கணும் சொல்லிக்க வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. இப்ப பட்டுக்குட்டி நேசமணி உடம்படி தம்பி அவையெல்லாம் அந்த ஊர் மக்கள் ஏற்கலையா, ஊர் மக்கள் ஏற்கலைன்றதை விட அதுல ஒரு கோயில் ஒன்று இருக்கா, அந்த கோயிலுக்குள்ளேயே வர விடாம பண்ணிட்டோம். இதெல்லாம் மாத்தணும், இதுக்கெல்லாம் அதெல்லாம் மாறாதான், சுட்டு போட்டாலும் மாறாதான் சிலது. அப்படி எல்லாம் கேப்பீங்க, உங்களுக்கு மனசாட்சி இருக்காடா? உனக்கு நான் சாப்பிடுற வாயில நீ கூட சாப்பிடுற. வணக்கம் எல்லாருக்கும், இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கிறோம். என்னடா இவன் புதுசா வந்துக்கிறான்னு யோசிப்பீங்க. இடைக்கிடையில அந்த மழை மாதிரி, அந்த வெயில் காலத்துல பெய்கிற மழை மாதிரி இடையிடையில எட்டி மலையில அடிக்கிற காத்து மாதிரி அடிச்சுட்டு போவோம். என்ன உள்ள கேமரா எல்லாம் எடுத்துட்டு இன்றைக்கு நானும் எடுக்கிறேன் நினைக்கிறான். நாங்களே எடுக்கல, நீ என்ன தேடா எடுக்க போறியன்னு கேட்டுட்டு இப்ப நாங்கள் யாழ்ப்பாணத்துல நிற்கிறோம். ஒரு இடத்துக்கு வந்து போறோம். எந்த இடம் வந்து போ சொல்றோம். என்ன அதுக்கு முதல் இந்த முறை வித்தியாசமா இருக்கு, மழமையை விட இந்த முறை வித்தியாசமா இருக்கு. எங்கட தம்பி நேசமணி வந்ததுல இருந்து வீட்டே இல்லாடா இருக்கிறாங்க. வேற கிட்ட கொண்டு காட்டு, வந்ததுல இருந்து வீட்டை தான் இருக்கிறான். அப்ப அவனையும் கூட்டிட்டு சொல்லு, உன்ன நான் கொடுமைப்படுத்துறேன். நீ வாக்குமூலம் கொடு தம்பி, இது வாக்குமூலம் கொடு. என்ன சம்பவம் முதல் போட்ட வீடியோ இருக்குதானே, அந்த வீடியோல வந்து சின்ன சம்பவம் உண்டு. என்னடா பம்பளா இப்படி தம்பியோட சொல்றதானே, வீட்டுல ஒரு சின்ன பிள்ளை இருந்தாரு தனகிறதானே, அப்படி சரின்னு வந்து தடையிட்டான். அப்ப வீடியோஸ் பார்த்து எல்லாரும் சரின்னு அப்படி செய்யறான் தம்பிய நேசமணியை வந்து சரின்னு கொடுமைப்படுத்துறாருன்ற வேறையெல்லாம் கோவர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கு. அதான் பொலிசிட்ட கொட்டை கேட்டு கூட வந்துரு. அதெல்லாம் அப்படி இல்லை. என்னன்னு சொல்ற, ஒரு வீட்டுல ஒரு கடைக்குட்டி இருந்தான்னா அது ஒரு தட்டி கிட்டி பாக்குறேன். இப்ப நேசமணி நேசமணி நீ சொல்றா, உன்னை கொடுமைப்படுத்தினவன் அவன் சொல்லு அங்க வேறா உன்ன நீ டெரர் பீஸா உன்னை ஆக்குறதுக்கு பேர் நாங்க டெரர் செயின் எல்லாம் வந்து உங்களை வச்சுக்கிறோம். சொல்லு, இப்படி ஒன்னு குளிப்பாடி விட்டது, யார் துளசி விட்டது எல்லாத்தையும் சொல்லு, பார்த்து சொல்லுடா. அங்க வேட்டா இங்க திருப்பி நிக்கிறாய், அங்க பார்த்து சொல்லு. அண்ணா என்ன செய்தவன் குளப்படி அண்ணா குளப்படி செய்த சொல்லு, அங்க பாத்து சொல்லு. அண்ணா அடிச்சவனா பிள்ளைக்கு சொல்ற வார்த்தைலாம் இந்த வாழ்க்கை சொல்றேன் என்னன்னு சொல்ற. அப்படி இல்லாட்டி வந்து ஆள் நிக்க மாட்டார். ஆள் வந்து என்னன்னு சொல்ற நல்ல எங்களோட ஒன்றிச்சிட்டார். அதனால இன்றைக்கு நேசமணியோட ஒரு பயணம் எங்க அப்படியே தொடர்ந்து பாருங்க. அதோட கணக்கு பேர் சொன்னீங்க, ராசாத்தி கடிச்சுதான் நேசமணி தான். அதே மாதிரி தான் எங்களோட இவனும் வந்து இணைஞ்சிட்டான். என்னடா எப்படி இருக்கு? எவ்வளவு காசு இருந்தாலும் நாயத்தான் எவ்வளவு காசு இருந்தாலும் அவனை தரவே மாட்டேன். என்னையா அந்த அன்பை காசுக்கு விற்கிறா சொல்லுங்க. சரி தம்பி, குளிச்சு ரெடி ஆனிக்கிறான். இன்றைக்கு அவரு நம்பரை மட்டும் தாங்க, இன்றைக்கு எங்க போறோம்னு சொல்லி விடுவோம். நடுவில் வந்து வளமையாக வீட்டுக்குள்ள இருக்கிறோம், போர் அடிக்குது. அப்போ யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்தில் இங்கே ஒரு என்டர்டெயின் பண்ணலாம், ஒரு ரிலாக்ஸ் பண்ணலாம்னு யோசிச்சினாங்க. இப்போ பக்கத்துலேயே இப்போ நாங்கள் போய்க்கல இவரையும் எங்களை கொண்டே வச்சிருக்கக்கூடிய மாதிரி இடமா இருக்கணும்னு யோசிச்சினாங்க. அப்போ பக்கத்துலேயே மிரிசுவில்ல வந்து ஆசைப்பிள்ளை ஏற்றத்தில் வந்து மேங்கோ மென்ஷன் எங்களுக்கு தெரிஞ்ச அண்ணா, அந்த மாம்பழ மாலையைக்கு தான் வந்து போகிறோம். போய் ஒரு மத்தியானம் லஞ்சை முடிச்சுட்டு ஒரு ரிலாக்ஸாக வந்துட்டு போகிறோம். என்னடா நேசமணி குட்டி ஃபன் காய் காட்டுண்டா, நீ ஒரு என்னன்னு சொல்றது, நீ அமைதியா ஒரு நல்ல பிள்ளையா இருக்கிறபடியா
நீங்க அமைதியா நீ இவன மாதிரி ஒரு அமைதியா அங்க திரும்பி காய் சொல்றாப்ப நீ என்ன அங்க நீ ஒரு அமைதியா நல்ல பிள்ளையா நடிக்கிறபடியா எல்லாருமே உன்னை நம்புறாங்கடா, அதான் பிரச்சனை. நீ கடைசியில என்ன வில்லன் ஆகிறதானே பாத்தியே. அவன் அண்ணா என்ன இந்த அண்ணாட போ பாசக்கார பொடியனவன் இப்படி குடும்பப்படுத்தினா இப்படி எல்லாம் வந்து நிக்க மாட்டேன். அவன முடியல குளிப்பா. சரி போ போ நேசமணி பா. நேசமணி கார்ல ஏது ஜன்னி இந்த கார்லாம் போக போறோம். கவனமா இரு சரியோ. போய்க்கிறோம் நாங்க. சுவிட்ச் அடிச்சியோ மவனே உள்ள. டேய் நேசமணி, அன்றைக்கு உனக்கு ராசாத்தி ஓட சொல்லி தந்துறார்கள், இன்றைக்கு உனக்கு வெகனார் ஓடி சொல்லி தரோம். இது ஈஸி சரியோ. இது அந்த அந்த அதோடுறத விட ஈஸி. அது அண்ணாக்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் ஓடுவோம். இதுங்க வேறு ஈஸியாக ஓடலாம். அந்த முன்னுக்கு என்னெல்லாம் வருது அந்த வேறு காக்கா போகுது, வேன் போகுது, இந்த ஐயா போகிறார். உனக்கு நான் சின்ன பிள்ளை மாதிரி காட்டுறேன் பேர் அந்த 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 அண்ணா பேர். அவளை என்ன வீட்டில் இருக்கிற குளப்படிக்கு ஆள் வெளியே வெளிக்கிட்டு வந்தார். அந்த சின்ன பிள்ளைகள் வந்து வீட்டில் குளப்படி செய்து வெளியில் வெளிக்கிட்டு வந்தால் ஐயோ அப்புறாணி பிள்ளைகள் என்று சொல்கிற மாதிரி ஆளும் வந்து அப்புறாணியே இருக்கிறார். ரோட்டை பார்த்து கொண்டு வா இந்தா ஓடிப்பார் அண்ணாண்ட காடுறான், பின்னாக நிற்கிற அண்ணாண்ட காடுறான். ஆனால் அது ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லணும் மேடம். சில வேளை காரில் ஓடித்திருக்கிறார், கார் எடுத்துட வேண்டி யோசிப்பார்கள். மகளே, இது பின்னாலே எங்களுடன் வந்த எங்களுடைய கலை செல்வன் ஜெரினுடைய நண்பர் அவருடைய கார் என்றது வந்து அடிக்கடி நாங்கள் பதிவு செய்கிறோம் வேண்டாம். இன்றைக்கு அதோடு பார்த்தீங்கன்னா மழை மப்பாக இருக்குது. மப்பு மழை வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. இந்த செயினே டபுளே போட்டுனீங்க கீழே விட்டு அவன் ஓடுற நேரம் தான் நான் அதை போடணும் சரியா. எங்களோட இருக்க போட தேவையில்லை. இந்த கலட்டும் அடிக்கடி பக்கத்து விட்டு ஓடுறான். பக்கத்து வீட்டுக்கார வீடியோ பார்த்துட்ட போலடா இன்றைக்கு முடிய போய் நிற்கிறான். அவையில் நாங்கள் பம்பளைக்கு சொன்னாங்கள், அது நகைச்சுவை. என்னடா இதை கலட்டுப்படுது இல்லை கலட்டுவோமேண்ணா. நேசமணி என்னடா சொல்லுது இதான். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்டா வடிவ ரோட்டு பார்த்து கொண்டு வர அடுட போஸ்ட்ல இருக்கிறான் இந்த அண்ணாவை பேர். இந்த அண்ணா அடிச்சவன் மட்டும் சொல்லு, அவனை கோர்ஸுக்கு அனுப்பி விடுவோம். கதை என்னடா நேசமணி, உனக்கு ஏதாவது கதை என்னடா? என்ன சொல்றது சொல்லு சொல்லு சொல்ல. யோசிக்கிறத நாங்க கண்டுபிடிக்கிற மாதிரி ஒண்ணு செய்யலாம். இருக்கு சில ஆப்புகள் இருக்கு இந்த யோசிக்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி. அப்படிதான் செய்யணும் நேசம். ஆனா இவன் அப்பாவியா மட்டும் இருக்கிறான். உலகத்துக்கு நிறைய கருத்து சொல்ல வாரான். இவன் அப்பாவியா இருக்கிறான், இவன் பாவம் மட்டும் முடிவு செய்துறாங்க. இவனுக்குள்ள ஒரு இன்னும் ஒரு சோம்பி ஒன்று இருக்கு. உள்ள செருப்பு எல்லாத்தையும் எடுத்து கடிக்கிறான் சரியா. உள்ள பந்துகள் எல்லாத்தையும் அதுலயும் நியாயமா செய்யறான். ஒரு செருப்பு எடுத்து கடிக்கிறல, ரெண்டே உடனே பக்கத்தை உடனே வச்சுட்டு படுப்பாங்க. கடிக்கு ஆனா கடிப்பான் கொஞ்ச நாள். நேற்று எடுத்துக்கொண்டே கவனம் பக்கத்தை வச்சு படுத்து கிடந்திருக்கேன். நல்லா ரோட்டு பார்த்து விட்டு வார யாராவது என்ன தெரியுது நேசமணி? டேய் நீ சொல்லு. பின்னால வந்தவன் கச்சான் சாப்பிட்டு கொண்டு வாரான். நேற்று ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது மக்களே. அந்த இந்த கச்சான் தான் அது இந்த ஹிஸ்டரி தெரியுது. இப்படியான ஒரு ஆக்களே பார்க்க மாட்டீங்க சொல்லவா? சும்மா நின்றவங்க சரியா, சும்மா நின்றவங்க சரியோ. டீ குடிக்க போறேன்னு போனவங்க. நான் நினைச்சேன் ஒரு 10 நிமிஷம் வருவாங்கன்னு பார்த்தா அண்ணா நாங்க வந்து கல்லாட்டி சந்தி இருக்கல, அந்த கடையில டீ குடிக்க போனாங்க. அந்த கடையில எங்களுக்கு இருக்கிற இடம் இல்ல, சரியான இன்னொரு கடையை போக மட்டும் போனாங்க. அதுலயே எங்களுக்கு இருக்கிற இடம் இல்ல. அப்ப டீ குடிச்சே ஆகணும். முருகண்டி டவுன்ல திறந்துருக்குமല്ലോ, அப்ப நேரம் முருகண்டி போனாங்க. முருகண்டிக்கு டீ குடிக்க போயிருக்கீங்க. இப்படியான ஆகலண்டு வேறங்க. முருகண்டில டீ குடிச்சிட்டு கச்சா வாங்கி சாப்பிட்டு அப்படியே வந்தாங்க. வந்தாயிரம் சரியா நான் மழை காரை வழியை போட்டு கொலையில விட்டுட்டு கார்லயே வளர்த்துட்டேன். வெரி குட். அது எத்தனை மணிக்கு வந்து டீ குடிக்க போனது? 8 மணி 8:30 வந்தது. 11 மணி டவுன்ல இருந்து வலிக்கிறேன் டீ குடிக்கிறாங்க. 11 மணி டவுன்ல இருந்து வலிக்கிறேன் வேற 3 மணி. டேய் இந்த ஐயாட்ட சோளம் பண்ணி சாப்பிடுவோம். அது முடியே வந்து நீங்க முதல்ல இந்த செயினை கழட்டுவோம்டா. பாவம் பொடியன் இந்த கழட்டு. இந்த இப்போ 2K கிட்ஸ் போடுற மாதிரி சில்வர் செயின் எல்லாம் அவன் நீ டெரர் பீஸ் தான் உனக்கு செயின் போட்டு வச்சுனாங்க. கழட்டி இந்த செயின் யாருக்கு போடுவோம் போறேன். வெளியில வந்த உடனே நல்ல வெளிச்சம் தான். என்ன அதுதான் இந்த காருகளுக்குள்ளேயும் கண்ணாடி போட்டு கொண்டு தீக்கிறாங்க. என்ன இந்த ராபிச்சக்கார மாதிரி நல்ல சுட சுட சோழன் ஒரு பயணம் போயக்க அந்த வீதியோரங்கள்ல இருக்கிற இதுகள் எல்லாமே சாப்பிட்டு போனா கிக் தான். நீ என்னடா செய்யற? ஏற்கனவே அவன் ரெக்கார்ட் பண்றான். இவனை வேற ஒருத்தன் இருப்பான்.
மெமரிஸுக்கு அவனவன் மெமரிஸுக்கு என்ன வீடியோ எல்லாம் இப்ப ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறான். சோழனை பாருங்க அந்த மாதிரி இருக்கு. ஐயா என்ன கண்டம் போடுங்க. இந்த சோழனை காட்டுங்க ஐயா. நேசமணி ஐயா இவர் சோழன் சாப்பிடுவாரோ? 4 5 போடுங்க. ஆளும் பிஞ்சா கிட்ட கொண்டது அப்படியே காட்டுங்க. இதை எடுத்துட்டு இன்னொன்று போட்டுவிடுங்க. இதை போட்டுவிடுங்க. கொஞ்சம் அதை எடுத்துட்டா அந்த நடுவுல இருக்கு அந்த இதுல அடியில. ஏன்னா அது ஸ்பெஷலோ? அதான் அந்த மாதிரி. ஐயா எவ்வளவு போகுது? 500 ரூபா தானே ஐயா? 500 ரூபா. ஒன்று 20 ரூபா பரவாயில்ல. இது 1990 கொண்டு போயிட்டீங்களா எங்களை? ஒன்று எவ்வளோ ஐயா? 100 ரூபா. ஒன்று 100 ரூபாயோ? ஐயோ வா விட்டோ. அவர் இப்ப சொல்லுவார் ஒன்று 100 ரூபாய்க்கு தந்து பெரிய விஷயமாடா பாட்டு. இனி எங்க வழிய சுழற்சிவே இருக்கா? இந்த ஒரு சோழன் தாங்கவா? காணி உறுதி அடைய வச்சுட்டு தான் வலிக்கிறோம். நீங்க வழிய வலிக்கிறீங்க. சுடும் ஐயா. ஒண்ணு மட்டும் பேக்ல போடுங்க. மத்தெல்லாம் கையிலே தாங்க. கையிலே தான். கலைந்தா. இது சாப்பிடுறதுக்கு அந்த சோழன் இது ஒன்று தருவீங்க. இன்னொன்னு உனக்கு வேணுமா? அதை மட்டும் பேக்ல போடுங்க. சாப்பிட்டு லீஸ்ல காசு தருவாங்க. வேணாமா ஐயா என்னைய பாருங்க வடியா. டேய் நேசமணி சாப்பிடுவானா? ஐயா காசு கொடுக்கல. இங்க நான் சாப்பிடுறேன். நேசமணி சாப்பிட்டு சாப்பிட்டு பாரு. இது சாப்பிட்டு பாருடா. நேசமணிக்கு நாங்க பிஸ்கெட்டை விட்டுட்டு வந்துட்டோம். இப்போ உனக்கு சாப்பாடு தெரியாது. நாங்க சாப்பிடுறேன். ஒரு சாப்பாடு தர மாட்டேன். புலி பசிச்சாலும் வந்து புல்லு தின்காது. ஆனா நீ பசிச்சா சோளம் தின்னலாமடா. தின்றா இந்த அண்ணா தீத்துவான். வாயில இருந்து இந்த அண்ணா தீத்துவான். ஏழு விட்டா நீங்க தந்து வேறா சாப்பிடுறாடே. அதுதான் நேச வேண்டிடாடே. அவன் நான்வெஜ் படியா. அவன் கொஞ்சம் லைட்டா அந்த சின்ன பிள்ளை சீத்துற மாதிரி மசிச்சுட்டு கொடுப்போம். என்ன இன்னொன்று கையில வச்சிருக்கேன். இந்தா சாப்பிடு 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 சாப்பிடுறா. அவன் ஹாஸ்பிடல்ல அந்த குடிசையே குடிக்க மாட்டான்டா அவன். அதுதான் அண்ணா சாப்பாடு தர சாப்பிடுறா. அந்த அண்ணன் கையால சாப்பிடு. சாப்பிடுறா. அச்சா அச்சடா வேணாமா? இல்ல சாப்பிட மாதிரி காட்டா. சரி கொடு. சாப்பிட அப்பாடா நானும் நினைச்சேன் இவனை பார்க்க வச்சு நாங்கெல்லாம் சாப்பிட போறோம். பட்டு தம்பி சோழனும் சாப்பிட்றான். அதான் சோழன் வந்து நல்ல சீசன் நேரங்கள்ல உங்களுக்கு கிடைச்சா கட்டாயம் மறக்காம சாப்பிடுங்க. பேர் கடைக்கு பேர் இல்லையா? கடையின பேரே சொல்லிடுவோம். என்னையா? கைதடி நுணாவில். ஆனா சீசனை கொண்டு தான் விற்பீங்க. என்ன தேங்காய்ண்டா தேங்காய் சீசன், நொங்கண்டா நொங்கு சீசன். சீசனுக்கு என்ன வருதோ அதான் வியாபாரம். இது எங்கேருந்து வர சோழன்? என்னையா அனுராபுரத்துக்கு மேலே போனால் 300 தருவாங்க. அப்போ உங்களுக்கு என்ன காட்டுது? இந்த பிறகு செலவு எல்லாமே போகிறான். வியாபாரம் வாங்க. உப்பு போட்டு தூள் போட்டு தருவார் நம்மளா? அதோட தான் டேஸ்ட். பேர் லெவல் சோழன் இந்த பின்பக்கத்தில் பேர் லெவல் சோளம். அந்த சோளத்தின் பருவம் நல்ல பருவம். இந்த பிஞ்சு தான் நல்லா இருக்கும். ஆக முத்தினாலும் சாப்பிடல. அதான் வைக்காது. அதில் எடுத்து ஐயாக கூடும். அவ்வளவு சாவகச்சேரி மக்களே உங்கள் அன்புக்கு நன்றி. வேறு சாவகச்சேரி டவுனா அப்படியே பார்த்துட்டு வாங்க. இந்த பில்டிங் நல்ல பழைய காலத்து பில்டிங் நல்லா இருக்கும். சாவகச்சேரிக்கு வேற சாவகச்சேரி வடிவு. இவன் சாவகச்சேரி வடிவன்னு சொல்லேங்க. மக்களே இந்த என்ன காட்டு மக்களே இந்த வீடியோல இவன் சாவகச்சேரி வடிவன்னு சொல்லேங்க. ஒரு ஃப்ரேம் ஒன்று வந்திருக்கும். அதை மட்டும் பாருங்க. வேற நான் ஒன்றுமே சொல்லல. நான் ஒன்றுமே சொல்லல. நீங்க அது சொல்லேக்க என்ன வந்ததுன்னு மட்டும் பாருங்க. சரியோ? அதுக்கு மிஞ்சி நான் ஒன்றும் கதைக்கவே விரும்பல. ஆட்டோ எல்லாம் போகுது.
கருப்பண்டியே ஒரு ரெக்கார்ட் வாசமுள்ள ரோசாவா எறும்பு மொச்சுதுன்னு சொன்னாங்க. உங்களை ஒழுங்கா இந்த பாட்டு நிப்பாட்டு நல்ல பாட்டு ஒன்று பாடுவாமோ. என்ன பாட்டு பாடுவோம்? காதல் காதல் அது கண்ணீர் எல்லாருமே தோத்து போய் தான் இருக்காங்க. வேற பாட்டு இதுல நாங்க 2 பேரும் மட்டும் தான் சிங்கிளா இருக்கிறவன். ஆறு நானு நீங்க நாங்க 2 பேரும் இல்ல இல்ல அவனும் இல்ல நானும் நீங்க சொல்ல போய் போய் சொல்ல கூடாது. இவ்வளவு பேர் சேர்ந்து இருந்து போட்டு இவனையும் இல்ல நீங்க வச்சு கொண்டு அதே ஒரு பொம்பளை நாயை பிடிச்சி வச்சிருந்தா கூட பரவாயில்ல. கேக்குறான் 4 மாசம் நிம்மதியா திரிஞ்சிட்டு வந்திருக்கிறீங்களா? எங்களுக்கு என்ன வீட்டு அம்மா மட்டும் தான் கேப்பா, மற்றபடி கேட்கறதுக்கு யாரும் லவ்வர் இருக்கா இல்ல கல்யாணம் கட்டி அதை நீ சொல்லக்கூடாது. எங்களை யாரு கேட்கறது? உங்களோட கதையில பார்த்தா லவ்வர் சிங்கிள். சரி, நாங்க ஏற்கனவே சிங்கிளா பொடியங்களா தெரிஞ்சோம். இதுல வேற இவனை கூட்டு சேர்த்துட்டோம். எங்கட சடம் என்ன கதைக்க போதுன்ற ஒரு கேள்வி ஒருத்தர இவன் கேட்டான போது யார் என்ன கழிச்சா நமக்கு என்னடா? நம்மளோட வாழ்க்கையை நாம வாழ்ந்துட்டு போறோம். யோசிக்காது இருக்கிறோம், நாளைக்கு இருக்கிற மாட்டு கூட தெரியாது. யோசிப்பாரு போறதான் போறீங்க காரை நல்லபடியா தந்துட்டு போங்க. அப்படி யோசிப்பீடா? அப்படி ஸ்பீடா போய் இடிக்கவா? அவன் மனசுக்கு யோசிப்பாருன்னா சொல்ல மாட்டான். இந்த வாழ்ந்தா நேசமணி மாதிரி வாழணும். ஒரு இடத்துல நல்ல ஒரு முதலாளிகிட்ட போயிட்டோம்னா, ஆனா உண்மையிலே எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. நீ வாக்கப்பட்ட குடும்பம் நல்ல குடும்பம் எல்லாருக்குமே அந்த இது கிடைக்காது. நீ சேர்ந்திருக்கிய சிங்கிள்ஸோட சேர்ந்திருக்க. அதான் நேசமணி சேர்ந்த டீம் அப்படிடா. நேசமணி என்னடா செல்லம் இல்ல இப்படி எல்லாம் கேட்காதீங்க, ஒரு மாதிரி இருக்கு. நாங்களாவது சிங்கிளா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உனக்கு ஒரு ஜோடிய வெகு விரைவில் கொண்டு வருவோம். பக்கத்து விட்டு செட் பண்ணுவோம். அதுக்கு நீ வள அந்த பக்கத்து வீட்டு கருப்பு நாயை செட் பண்ணுவோம். யோசிக்காது, அது வேற. நீ ஜாதிடா, அதெல்லாம் வேற ஜாதின்னு சொல்லுதாண்டா. எனக்கு ஒரு விஷயம், ஜாதி மத வேதம் கலந்ததானா காதல். அது சரி, அது நல்ல விஷயம். போடு 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 போடு. பக்கத்து வீட்டு கருப்பு நாய் நீ ஒண்ணுக்கு யோசிக்காத, இருக்கட்டும். அதுக்கு வேற பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, அது வேற இனம். ஆனா நான் இதுல வேற ஜாதின்னு கூப்பிடதான் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் வந்தது. கிட்டடியில ஒரு ஆள்கிட்ட காய்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அது உங்களுக்குமே பகிர்ந்து கொள்றேன். சரியா எனக்கு வேதனை அளிச்ச ஒரு விஷயம் உண்டு. என்னன்னு சொல்றது, சரி அதை சொல்லுவோம். இப்ப நானே இத்தனை வருஷ காலம் வந்திருக்கிறேன், படிச்சு என்ன அந்த பள்ளிக்கூட காலங்கள் மற்ற ஆக்களை கடந்து இத்தனை பேரை சந்திச்சு வந்திருக்கிறேன். அந்த நேரங்கள்ல எல்லாம் நான் உணராத ஒரு விஷயம் ஒரு ஆக்கள் சொல்லிக்க எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. இப்பவும் இந்த காலத்திலையும் இந்த நவீன உலகத்திலையும் மக்கள் இப்படியும் ஒரு மூடத்தனமான நம்பிக்கைகள், ஒரு எளிமையான நம்பிக்கைகளை வச்சுக்கொண்டு அந்த அசுத்தங்களை சுமந்து கொண்டு எங்கள்கிட்ட இருக்கிறோம்ன்றதை யோசிக்க வச்சுது. ஒரு 2 நாளா உறுத்தி கொண்டிருந்தது. இப்போ எதிர்ச்சியா அந்த கதை ஒன்று வந்தது. இந்த ஜாதி என்று சொன்னேன் தானே, அந்த ஜாதி விஷயம் வளமையா எல்லாரும் சொல்ற என்னன்னு சொல்றது, சும்மா எல்லாரும் பழகி கொண்டு போயினோம். ஆனா கல்யாணம் பண்ண வரைக்கும் யாழ்ப்பாணத்துக்கார சரி யாராவது சரி சாதி கட்டாயமே பார்ப்பினோம், வேற சாதி விட்டு செய்ய மாட்டேன்னு. அப்ப உண்மை சம்பவம் கேட்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஒரு ஊர்ல, அது பேர் சொல்ல விரும்பல, ஒரு ஊர்ல இருந்தவையாம். ஆனா ஒரு 2 பேர் காதலிச்சவையாம். 2 பேர் காதலிக்க ஒரு அவ உயர்ந்த சாதியாம், அவர் தாழ்ந்த சாதியாம். அப்ப அப்படி அவையில் எல்லாரையும் மீறி கல்யாணம் செய்த பிறகு அதுக்கு பிறகு அவையில அந்த ஊர் மக்கள் ஏற்கையிலையா, ஊர் மக்கள் ஏற்கையிலன்றதை விட அதுல ஒரு கோயில் ஒன்று இருக்கா, அந்த கோயிலுக்குள்ளேயே வர விடாம பண்ணி அந்த சாதி இதை அவைகளுக்கு அந்த பட்ட பேராகவும் கூப்பிட தொடங்கிட்டோம்ன்ற. இது இப்ப அந்த காலத்துல இல்ல, இந்த காலத்துல நடந்ததுன்றத எந்த இடத்துல நடந்தது அது இடம் சொல்ல மாட்டேன். இடம் சொன்னா அந்த இடத்துல இலங்கையில, அது யாழ்ப்பாணத்துல. இப்ப ஒரு ஊர்ல ஒரு சில பேர் அப்படி இருக்கலாம், இருந்தா நாங்க ஒட்டுமொத்த ஊரையும் அப்படி சொல்ல முடியாது. அதனால நான் பேர் குறிப்பிட விரும்பல. இப்ப எல்லாருக்குமே ஒரு ரத்தம் ஒன்று தானே. இப்ப நான் எனக்கு இடிச்சாலும் ஒரு கேஸ் இருந்த கயல் படம் பாத்துனீங்களா? கயல் படம் பாத்துனீங்களா? அதோட சொல்ல தெரியுமா, இன்னொரு கொஞ்ச காலத்துல இதை பார்த்து இருக்குது, அடுத்த ஜெனரேஷன் வேற எல்லாம் போயிடும். இல்ல இதே
ஏன்டா அப்படி எல்லாம் கொண்டு திரியிறீங்க இனம் ஜாதி எல்லாம் இருக்கு இல்ல நான் இது வரைக்குமே பழைய ஆக்கள் என்ன சொல்றது ஜெனரேஷன் வந்து வெளியில வந்தாக்களும் இருக்கணும் அதுல இருந்து சில பழைய ஆக்கள் வந்தா இப்பயும் அதையவே மற்றது ஒரு பிள்ளை ஒன்று சொல்லுது தங்கட பெரிய மாமாவோ பெரியப்பாவோ யாரோ ஒரு ஆளா வேறு ஜாதிக்காரர்கிட்ட வேண்டி சாப்பிடக்க கேட்கினவாம் ஏன் நீ அவன்கிட்ட வேண்டி சாப்பிட்றான்னு அப்படி எல்லாம் கேட்பீங்க உங்களுக்கு மனசாட்சி இருக்காடா உனக்கு நான் சாப்பிட்ற வாயில நீ கூட சாப்பிட்ற அப்படி எல்லாம் கேட்க உனக்கு என்னன்றா மனம் பெறுது ஒரே சாப்பாடு தானே தின்ற ஐயோ எனக்கு கேட்க மாட்டேங்களா அப்ப அந்த பிள்ளை சொல்லிச்சா வந்து அவன் சாப்பாடு எங்கட சாப்பாடு டேஸ்டா இருக்குட்டு சரி ஒரு நகைச்சுவை வந்து பதில் சொல்லி முடிச்சுட்டு சொன்னவ உண்மையிலே எனக்கு சரியான ஒரு மன வேதனையா இருந்த ஒரு யோசிக்க தோணுது இன்னமும் இந்த காலத்திலயும் இப்படியான இது எல்லாமே இருக்குண்டு தயவு செய்து என்னன்னு சொல்றது அடுத்தடுத்த ஜெனரேஷன் வர வர அது மாறும் ஆனா இருந்தாலுமே இப்ப அது இருக்குன்றது சரியான ஒரு வேதனையா தான் இருக்கு என்ன இதெல்லாம் மாத்தணும் இதுக்கெல்லாம் அதெல்லாம் மாறாதான் சுட்டு போட்டாலும் மாறாதான் சிலது அது நீ கொண்டு திரிகிறத மாத்து எங்கட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடு எங்களுக்கு எங்க வரப்போகுது அடுத்த சந்ததிக்கு நிக்கிற பிள்ளைக்காக சொல்லி கொடுக்கலாம் நிப்பாடுறப்போ இவன் இப்படி கலைக்கிறான் சரியா சில விட இவன் பிள்ளைக்கு கல்யாணம் செய்து வைக்க இவன் அப்படி சொல்லக்கூடிய ஆள் இவன் கல்யாணத்திலே பெரிய பிரச்சனை இதே மாதிரி நடக்கலாம் மக்களே தயவு செய்து இப்படி செய்து வளராங்கோ இப்ப நீங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு வருத்தம் போய் சேர்றீங்களா உங்களுக்கு வந்து உங்களுக்கு கேட்க வேணும் பெறது இல்லை அப்படி சாதி வெட்டி கேட்கிறாங்களுக்கு நேரடியா கேட்க விரும்புறாரு உங்களுக்கு ஆட்டரத்தை மேத்து வாங்க வந்து நீங்க கேட்டு அழைத்துவீங்க உங்களுக்கு உயிரைத்தானே காப்பாத்தோடும் அது எந்த ஜாதியில இருந்து எடுத்து எந்த சாதி டாக்டர் நீங்க எங்க சாதி கருப்பு வெள்ளைன்னு பாக்குறாங்களே என்ன எல்லாரையும் குட்டி கிளப்பேன் அவ்வளவுதான் சொல்லி இருக்கா சரி இது சம்பந்தம் எனக்கு என்ன சொல்றேன்னு ஒரு 2 நாளா எனக்கு உறுத்தி கொண்ட இந்த விஷயம் எதிர்ச்சியா இவன் நேசமணியை பற்றி கதை கேட்க அது வந்துட்டு அது வேற என்ன நாய் அப்ப வேற ஜாதி நாயன்னு சொல்லிக்க வந்துட்டு அதான் சொல்லணும் பாருங்க எவ்வளவு பக்குவமா தூங்குறான் நீ தூங்குறாசா தூங்கு வயசுக்கே வர அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான் நாங்க சிங்கிளா இருந்தாலும் நேசமணிக்கு விரைவில் கல்யாணம் மக்களே நாங்கள் அடுத்ததாக கொடிகாமம் நகரத்துக்கு வந்துட்டோம் இந்த இடத்துல வந்து சிக்னல் போட்டுருக்காங்க நான் கொடியாமம் வடிவா இருக்கேன்னு சொல்றேன் பாருங்க கொடியாமம் வடிவா இருக்கு நீ அதை சமாளிக்கிறக்காண்டி இதுல சொல்றாடாடே இதுல ஒரு சம்பவம் என்னடா என்ன காட்டுறேன் நான் உண்மை கதைன்னு சொல்ல போறேன் இதெல்லாமே கதைச்சிட்டு வீட்டுல இருந்து எடுத்து கேட்டா ஒரு சமாளிப்பா பாருங்க அண்ணா சொன்ன ஒரு வீட்டுக்கு இப்ப வீடியோக்கு பெம்பலா காய்க்க சொல்லி அதை நான் பெம்பலா காய்ச்சது அம்மா இதெல்லாம் கேட்க மாட்டாங்க முடிச்சு விட்டுருவாங்க ஆனா உண்மையிலேயே இவர்கள் ரோட்டத்தான் பாக்க அலசி என்ன சொல்லிதான் ஐயோ ஐயோ எனக்கு அடுத்தவங்க கிளம்பிட்டார் எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை மக்களே இது எதுவுமே திட்டமிடப்பட்டது இல்ல இது எல்லாமே நேர என்ன நடக்குதோ அதை நாங்க உங்களுக்கு தாரோம் என்ன சாப்பிடுவோம் என்ன சாப்பிடுவோம் நேசமணி நீ சொல்லு நேசமணி உனக்கு என்னடா வேணும் நேசமணி சொல்றா நேசமணி சிக்கன் வாங்கி கொடுப்பேன் சிக்கன்ல ஏதாவது வேணும் வேண்டாம் நேசமணி பாருடா ரோட்டு பாக்குறான் இந்த வருஷம் முடிய போதண்ணா ஓமடா என்ன செய்தாங்க நாங்க பிரியோசனமா நாங்க என்னடா செய்யல இந்த வருஷம் பிரியோசனமா தானடா இந்த வேன் ட்ரிப் பிடிச்சாங்க அடுத்த வருஷம் ஓட உமன் சொல்லதாண்டா ஞாபகம் வருது வருஷமே முடியுது ஆனா இந்த வருஷம் நாங்க இன்னும் இருப்பது 14 நாட்கள் மட்டுமே உண்மையாவாடா வருஷம் முடிய இந்த பரோட்டா கோட இல்லாத திருப்பாளி தொடக்கத்துல இருந்து போடட்ட வேற தான் கிடக்குது தலைமுடி கூட நிறைக்கு உங்களோட எனக்கு தலைமுடி நினைச்சிட்டு கூட தெரியும் உங்களுக்கு ஏதாவது நல்ல முடிவா எடுக்கணும் நான் என்ன சம்பவம் சரி நல்ல முடிவா எடுக்கணும் நான் போய் பாலாங்கணத்துல சரி இந்த வருஷம் நாங்கள் என்ன செய்தாங்கன்னு ஒருக்கா யோசி பார்ப்போம் ஒரு கணம் நாங்கள் என்ன பிரியோசனமா செய்தாங்க யோசி பார்ப்போம் இந்த வருடம் வந்து இருந்த நம்பிக்கை யோசிக்கலாம் ஒன்றும் இல்ல இல்ல நாங்க செய்தது எங்களுக்கு இந்த வேன் ட்ரிப் வந்து வேன் ட்ரிப் உண்மையிலே இந்த வருஷம் ஃபுல்லா வந்து வேன் ட்ரிப்புக்காண்டி தான் ஃபுல் டெடிகேஷனா போயிட்டு ஏன்னா வந்து வேன் செய்யறதுக்கு 4 மாசம் வேன் ட்ரிப் 4 மாசம் மொத்தம் 8 மாசம் அதுல 2 மாசம் வேன் ரிப்பேர் பண்றதுக்கு அப்படி
கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து இந்த வேன் ட்ரிப்புக்காண்டி போயிருக்கு. பரவாயில்ல, ஒவ்வொரு வருஷம் வந்து பிரயோஜனமா. அதுக்கு போன வருஷம் வந்து ஆட்டோவில் வந்து இலங்கையை சுத்திட்டு வந்தாங்க. அதுல வந்து ஜெரண்ட் இல்லை. இந்த வருஷம் பிரயோஜனமா எதுவும் செய்யறோம். அதுக்கு தான் தெரிக்க விட போறோம். அடுத்த வருஷம் அது 1ஆம் தேதி நான் இந்த விஷயத்த வந்து சொல்லி இருக்கோடும். அடுத்த வருஷம் நல்ல பிரயோசனமா கடைசியில ஏதாவது ஒன்று செய்வோமா? வித்தியாசமாவா? ஒவ்வொரு வருஷம் நீ பிறந்த நாளுக்கு என்ன வேற இருப்ப? நான் பிறந்த நாளுக்கு பிறந்த மேனியா தான். அப்ப புது வருஷம் அப்படி வித்தியாசமா செய்யணும். அதான் என்னடா செய்யறது? சரி, வர்ற வருஷம் நேசமணிக்கு கல்யாணத்தை செய்து விடுவோம். கிராண்டா ஆட்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு சின்ன பையன் அவன் வயசுக்கு இங்க பாருங்க மக்களே, எவ்வளவு அமைதியால் நித்திர கொள்றாரு. ஒரு அடிச்சு கொடுமைப்படுத்துற ஆள்ன படியில நித்திர கொள்ள விட மாட்டேன். தயவு செய்து அப்படி கமெண்ட் பண்ணாங்க, எனக்கு கஷ்டமா போயிட்டு. இங்க பாருங்க என்னடா அது செல்லமா தட்டுறது. செல்லமா தட்டுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் கணக்கு வித்தியாசம் இருக்கு மக்களே. இருந்துட்டு மழை பொழிஞ்சா பாருங்க. நேற்றிரவு நான் முருகவண்டி போயிருக்கல, இவன் நித்திர பின்னுக்கு காருக்கு பின்னுக்கு நான் தானே ஓடி போனான். மழையண்டா இன்னும் மழை அடிச்சுது ஒரு 1/2 மணி வரைக்குள்ள பார்த்தா ஜாழ்ப்பாணத்துல பெய்யுது. அவ்வளோ பெரிய மழை. அங்க ஃபுல்லா தண்ணி எங்க போயிட்டு நிக்காது. இஞ்சால தண்ணி இது அங்கால தண்ணி இருக்கு. ஆனா இந்த மேங்க மென்ஷன்ல இல்ல. இதுல இருந்தே வந்து இந்த தென்னமரம் மாமரம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது பாரு. எவ்வளவு பெரிய நீட்டுக்கு வந்து வச்சிக்கணும் வந்து இவ்வளவு அங்க இருக்கு பாருங்க மேங்க மென்ஷன். ஆனா இதுல வந்து தென்னையாலே அவ்வளவு வருமானம் போல. இந்த காய்க்க தொடங்கிட்டு தண்ணி ரோட்லயே தண்ணி எவ்வளவு நிக்குது. டேய் நேசமணி, பாவம் நேசமணி தம்பி, டேய் வர வேண்டிய இடம் வந்துடா. பட்டுக்குட்டி நேசமணி ஒழும்படி தம்பி. தம்பியில ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, கெட்ட பழக்கமா நல்ல பழக்கமான்னு சொல்ல தெரியாது. தம்பி இரவிரவா முழிச்சிருப்பான். நல்ல பாதுகாவலன். இரவிரவா முழிச்சிருக்கு. கதவை வந்து தட்டுவார், உருமுவார். ஆனா விடிய ஃபுல்லாவே நித்திர கொள்வார். விடிய அவருக்கு விடிய சாப்பாடு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதான் அவருக்கு வேலை. இப்ப நாங்கள் மிருசுவில் ஆசை பிள்ளை ஏற்றத்துக்கு வந்துட்டோம். இதுக்கு கிட்டத்தான் வந்து மேங்கோ மென்ஷன். அடுத்தது என்ன சம்பவம் சொல்ல போறேன்டா. இது வந்து மிகவும் ஒரு கடினமான ஒரு முக்கிய கஷ்டமான ஒரு விஷயம் மட்டும் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம். நாங்கள் இப்போ அங்கேருந்து வெளி கிடைக்க வந்து எல்லாத்தையும் ஒரு வீடியோலாம் போட வேண்டியது. ஆனா வந்து ஒன்று கேட்க கணக்க முக்கியமான விஷயங்கள் எல்லாம் கதைச்சிட்டோம். அந்த விஷயங்கள் எல்லாம் விட்ட வேண்டி வந்துடும். அதனால நாங்கள் இதை வந்து 2 வீடியோவா போட போறோம். சரியா? இப்ப நாங்கள் மேங்கோ மென்ஷனுக்கு வந்துட்டோம். அங்கேருந்து யாழ்ப்பாணத்துல இங்க வர மட்டும் நாங்கள் கதைச்ச முக்கியமான விஷயங்களை நீங்களும் எல்லாம் கேட்டிருப்பீங்க. பிரயோசனமா இருந்தா பயன்படுத்தி கொள்ளுங்க. பிரயோசனமா இருந்தா சோப்பு கார்டு போடுங்க, இல்லாட்டி நீல கார்டு போடுங்க. நான் ஏதாவது தவறா காய்ச்சிருந்தா நீங்க அதை கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா வந்து எனக்கு அந்த சில விஷயங்கள் தம்பி குட் மார்னிங் சில விஷயங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாம இருந்தது. அது உண்மை தன்மையில வந்து காய்ச்சினா இந்த கலை இதுக்கெல்லாம் பொறுப்பு கலெக்ஷன் மட்டும் தான். என்ன கலெக்ஷன் கேட்டுக்கொள்ளுங்க. சரியா? அதனாலதான் எல்லாமே காய்ச்சினாங்க. தம்பி ஆனா தெரிஞ்சுட்டு பாருங்க, நேரம் வர்ற நேரம் எழுந்திடுவா. சரி, இப்ப போய் மேங்கோ மென்ஷன்ல போயிட்டு ரிலாக்ஸ் பண்ண போறோம். நாங்கள் என்ன வேற ரிலாக்ஸ் பண்றோம். ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்கு. நேசமணி எல்லாம் குளிக்க வைக்க போறோம். நான் குளிக்க தான் ஒரு ஷார்ட்ஸ் கொண்டு வந்துட்டேன். நானே மழையா இருக்கு குளிக்க விட்டா உடனே பார்த்தா இப்படி வெயிலா இருக்குடா. நான் குளிக்கிறேன் இல்லையா? நீங்க ஷார்ட்ஸ் கூட கொண்டு இல்லையா? ஷார்ட்ஸே இல்லாம குளிப்போடா. பரவாயில்லையா மக்கள் ஒருத்தர் கதைகள் எப்படி விளையாட்டு ஷார்ட்ஸே இல்லாம குளிக்கலாம். ஆனா ஜெரின் என்ன பிரச்சனை தெரியுமா? ஓகே, கவசம் போடல. இல்ல போட்டாலும் டேமேஜ் இருக்குமா தான் பிரச்சனை. மற்ற ஒண்ணும் இல்லை. செல் அடிச்ச பீஸ் ஓட்டையில எல்லாம் இருக்கும். ரைட், அப்படியே நாங்கள் மேங்கோ மென்ஷனுக்கு வந்துட்டோம். நேசமணி ரெடி? ஆர் யூ ரெடி ஃபார் தி ஃபன்? இந்த ஸ்விம்மிங் பூல் குதிரை அடுத்த வீடியோல பார்த்துக்கொள்ளலாம். சந்திப்போம். பாய் பாய்.